ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென். தீமை நின்று விலக்கி உங்களை பாதுகாத்துக் கொள்வார். உங்களை விட சம்மதிக்க மாட்டார். நீங்கள் அழிந்து போக அவர் சம்மதிக்க மாட்டார். அல்லேலூயா. தூக்கி நிறுத்து அழகு பார்ப்பார். சில நேரம் ஸ்கூலில் பார்த்துருப்போம், சில சர்க்கஸில் பார்த்துருப்பீங்க. இந்த கயிறில் விளையாடுறது, தொங்கி விளையாடுறது, பார் விளையாட்டு மயிர் கூச்சமாக இருக்கும். 50 அடி 100 அடி 150 அடிக்கு மேலே வித்தின் செகண்ட்ஸில் இந்த பலகை கரெக்டாக பிடிப்பாங்க. ரொம்ப சகாசம் பண்ணுவாங்க, பயங்கரமாக இருக்கும். டைவ் அடிப்பாங்க, கரெக்டாக போய் பிடிப்பாங்க. ஆனால் கீழே நெட்டு விரிச்சிருப்பாங்க, பாதுகாப்பு வலை. ஒருவேளை 1000ல் ஒன்று கொஞ்சம் கால் வலிக்கிட்டா அந்த நெட்டில் விழுந்து அப்படி சோர்ந்து போக மாட்டாங்க, மறுபடியும் சகாசம் செய்வாங்க. தாங்குகிற வலை இருக்கிறது அல்லவா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். குடும்ப வாழ்க்கை, கல்வி சாலையில், வேலை செய்கிற இடத்துல, நண்பர்கள் மத்தியில், உறவினர் மத்தியில் எல்லாம் பார்க்குறாங்க. நல்ல குடும்பம், நல்ல மனைவி பிள்ளைகள், நல்ல ஃபேமிலி நடத்துகிறாங்க, நல்ல ஜாப்ல இருக்காங்க, நல்ல வேலை செய்கிறாங்க, உண்மை உள்ளவங்க. ஆனால் சில நேரம் ஏதாவது ஒரு சின்ன சறுக்கல்கள் வந்தால் இந்த உலகம் நம்மை காரி துப்பிடும், உலகம் நம்மை காயப்படுத்திடும். ஆனால் கர்த்தர் அப்படி இல்லை, மறுபடியும் நம்ம தூக்கி நிறுத்தி நம்மை அழகு பார்க்க வைக்கிறார். தாவீதின் விழுந்து போன கூடாரத்தை திரும்பவும் எடுத்து பூர்வ நாளில் இருந்தது போல ஸ்தாபிக்கிற கர்த்தர் தான் நம்முடைய கர்த்தர். சோர்ந்து போனீர்களோ, கவலைப்படாதுங்க, தைரியமா ஓடுங்க, விழமாட்டீங்க. விழுந்தா அவர் பார்த்துக்கிடுவார். நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் எழுந்திருப்பான். ஹல்லேலூயா. அதுக்காக பாவம் செய்யுங்கன்னு நான் சொல்லலை, விழாம அவர் பாதுகாப்பார். ஒருவேளை வாழ்க்கையில கால்கள் சறுக்குகிறது என்று சொல்லும் போது கர்த்தருடைய கிருபை நம்மை தாங்கும். வாசிக்க கேட்கலாமா? கர்த்தரோ உண்மை உள்ளவர், கர்த்தரோ உண்மை உள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமையின்றி விலக்கி காத்துக்கொள்வார். தீமையின்றி விலக்கி உங்களை காத்துக்கொள்வார். 2 தெசலோனிக்கர் 3:3 3:3 எழுதியிருக்கிறது. உண்மை உள்ளவர். நாம் உண்மை இல்லாதவர்களாக இருந்தாலும் நம்மை அழைத்த தேவன் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். நம்பிக்கையோடு பயணத்தை தொடருங்கள். நம்பிக்கையோடு குடும்ப வாழ்க்கை செய்யுங்கள். நம்பிக்கையோடு உங்கள் காரியங்களை செய்யுங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? தகப்பனே, நம்பிக்கையுள்ள சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள் என்று சொன்னீரப்பா. நம்பிக்கையோடு வாழ்க்கை வாழ கிருபைதான். நன்மை கிருபை பிள்ளைகளை தொடரட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கள் பிதாவே, ஆமென். நாளை சந்திக்கிறேன். அதுவும் ஆண்டவருடைய கிருபைகளை தாங்கட்டும். God bless you. Have a nice day.